ராகுல் காந்திக்கு பேசுறதுக்கு அனுமதி மறுக்கும் போது அதற்கு உரிய ஒத்துழைப்பை அல்லது ஆதரவை திமுக சார்பில் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ரோட்டில் நின்று திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசினுடைய ஆட்களினுடைய கை இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க அழவா பேசணும், தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 80% பேருக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு திமுக கூட்டணி தொடர வேண்டும். ஏன்னா நம்ம கன்சிஸ்டண்டா வெற்றி பெற்றுட்டு வரோம். சும்மா ஒரு மாற்றத்துக்கு செஞ்சு பார்க்கலாமே செய்யறதுக்கு, தப்பு செஞ்சுட்டு திருத்திக்கிடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அரசியலை பொறுத்தவரையில் ஒரு தடவை நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது விழுந்த புண் அல்லது பட்ட காயம் கட்டது தான். அது ஆழ்நாள் ஃபுல்லா அது வந்துகிட்டே இருக்கும். ஆமா, கடைசி வரல அது வரத்தான் செய்யும். அப்ப இந்த எலெக்ஷனை நீங்க மிஸ் பண்ணிட்டு நீங்க பேரத்துக்கு வேணா விஜயை கையை காட்டலாம். திமுக கிட்ட பாருங்க, எங்களுக்கு அழைப்புக்கு 1000. ஏன் சோடங்கரே சொன்னாரு, பல கட்சிகள் இருந்த அழைப்புகள் வருகிறது, ஆனா நாங்கள் ஒருவரிடம் மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறோம். அதோட பொருள் என்ன? விஜயம் கூப்பிட்டாருங்கிறது தான் அதோட பொருள். அப்ப பல விதங்கள் அழைப்பு வர்றது விஷயமே கிடையாது. ஏன் பிசிகாவுக்கு வராத அழைப்பா? பகிரங்கமாவே வருது. நேரடியாக மேடையில் வைத்து காங்கிரஸுக்காவது ரகசியமா வரணும். அப்போ திருமாவளவனுக்கு வரத்தானே செய்கிறது. வருவதையெல்லாம் அவர்களும் பேரம் பேசத்தான் செய்யும், எல்லாரும் பேரம் நடத்துவார்கள். ஆனால் காங்கிரஸ் நடத்துகிற பேரம் என்பது மிக கொச்சையாக இருக்கிறது.